வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு திருப்போரூர் முருகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இது கோவிலுக்கு எதிரில் இருக்கிற தங்க பிள்ளையார் கோவில். இந்த கோவில் சென்னையில் மிகவும் பிரபலமான ஒரு கோவில். இந்த கோவில் வந்து ஓஎம்ஆர் ரோட், அதாவது பழைய மகாபலிபுரம் சாலையில் தான் இருக்குது. திருப்போரூர் அப்படின்னா புனித போரின் இடம் என்று பொருள். முருக பகவான் அசுரர்களை எதிர்த்து போரிட்ட 3 இடங்களில் இதுவும் ஒன்று. இந்த தளத்திலேயே முருக பகவான் வந்து தாரகாசுரனை வென்றதாக நம்பப்படுது. இது கோவிலுக்கு எதிரே அமைந்துள்ள ஒரு குளம். பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த குளத்திற்கு நடுவே ஒரு மண்டபமும் கரையில் ஒரு விநாயகர் கோவிலும் இருக்குது. இந்த கோவிலோட கருவறை கிழக்கு நோக்கி இருந்தாலும் கூட பிரதான வாயில் தெற்கு நோக்கி தான் இருக்குது. இது குளக்கரையில் இருக்கும் ஒரு மண்டபம். இங்கேருந்து கோபுரத்தை பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் கோபுரத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த வேல், அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இந்த ஆலயத்தில் முருகன், வள்ளி, தேவியானை தனித்தனி சன்னதியில் இருக்காங்க. அதே மாதிரி சிவன் மற்றும் பார்வதி தேவியாரும் தனித்தனி சன்னதியில் இருக்காங்க. அடுத்ததாக நாம் போகிற கோவில் வந்து பிரணவமலை கோவில். இந்த கோவில் வந்து முருகர் கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஓஎம்ஆர் ரோட்லேருந்து பார்க்கலாம் இந்த கோவில். இதுதான் மலை கோவிலுக்கு போகிற என்ட்ரன்ஸ் வழி. இங்கே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து பிரணவமலை விநாயகர் இருக்கார். இந்த மலைக்கோவிலுக்கு போகிற வழிகள்லாம் ரொம்பவே அழகாகவே இருக்குது. படிக்கட்டுகளோடு கூடிய அழகான மலைப்பாதை இது. இந்த பாதையில் போகும்போது 2 சைட்லும் பார்த்தோன்னா நிறைய மரங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த இடத்துல வேப்ப மரங்கள் அதிகமாக இருக்குது. இது வந்து வேம்படி விநாயகர் கோவில். இது வந்து பிரணவமலையில் இருக்கிற ஒரு வேப்ப மரத்தின் அடியில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கருவறையில் வந்து விநாயகர் அமர்ந்த கோலத்தில் அழகாக காட்சியளிக்கிறார். இந்த திருப்போரூரில் தான் வந்து மகாலட்சுமி தேவி வந்து வேப்ப மரமாக அவதாரம் எடுத்து தவம் செஞ்சாங்களாம். மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் இந்த மலையில் சிவனையும் பார்வதி தேவியும் வழிபட்டார்களாம். மலையில் இந்த பகுதியில் வந்து நவகிரக கோவில் அமைஞ்சிருக்கு. நாம் மலைக்கு மேலே இருந்து இந்த இடத்துல இருந்து நாம் திருப்போரூர் முருகர் கோவிலோட கோபுரத்தையும் பார்க்க முடியும். திருப்போரூர் முருகர் கோவிலுக்கு வர பெரும்பாலான பக்தர்கள் வந்து இந்த மலை கோவிலுக்கு வந்து போவாங்க. குன்று இருக்கிற இடத்துல தான் குமரன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற மலை மீது வந்து சிவபெருமானும் அம்மை பாலாம்பிகை தேவியும் இங்கே இருக்கிற மலை மீது அமர்ந்திருக்கிறாங்க. முருக பகவான் வந்து மலைக்கு கீழே அமர்ந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு அரச மரத்தின் அடியில் வந்து நாகதேவதையோட சிலை இருக்குது. இந்த மரம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே இருக்கிற மரங்களில் வந்து தொட்டில் கட்டியிருக்காங்க. மஞ்சள் கயிறு அது மாதிரிலாம் கட்டி வச்சுருக்காங்க. இந்த ஆலயத்தில் அமர்ந்து இருக்கிற சிவனோட பேர் வந்து கைலாசநாதர். அம்மை பார்வதி தேவியோட பேர் வந்து பாலாம்பிகை. இது நவகிரக கோவில். இந்த மலைக்கு மீது இருந்து கூட நம்மளால் திருப்பூர் முருகர் கோவிலை அழகாகவே பார்க்க முடியுது. வேலோட சிம்பிள் அழகாக தெரியுது. இது கோவிலுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது. இந்த மலைக்கு மேலே வந்து ஏராளமான மரங்கள் இருக்குது. தண்ணி வசதியெல்லாம் இருக்குது. இந்த கோவில் வந்து காலை மற்றும் மாலை வேளைகளில் திறந்திருக்கும். பிரணவம் அல்லது ஓம்காரம் முருக பகவானை வழிபாட்டு இந்த மலையில் ஒரு வடிவம் பெற்றதான். திருப்போரூர் முருகன் பகவான் கோவிலோட ஒரு உபய கோவிலாக இந்த கோவில் விளங்குது. சிவன் வந்து கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறாரு இந்த ஆலயத்தில். இந்த ஆலயத்துக்கு எதிரே உள்ள கொடிமரம் இது. இந்த கோவிலுக்கு அப்படியே பேக் சைடில் போகணும். வள்ளி அமர்ந்த குகை கோவில்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. முருக பகவான் வந்து வள்ளி தேவியை இங்கே இருக்கிற ஒரு குகையில் தான் அமர வச்சுட்டு சென்றதாக சொல்லப்படுது. அந்த குகை தான் இந்த இடம். அது மட்டும் இல்லாமல் இந்த மலைப்பகுதியில் தான் முருக பகவானோட சிலை வந்து சுயம்புவாக கிடச்சி தான். பெரும்பாலும் இந்த மலை கோயிலுக்கு வரவங்க இந்த இடத்துக்கு வந்து வேப்ப மரத்தில் இந்த தாலி கட்டுறது, தொட்டில் கட்டுறது, இது மாதிரியான விஷயங்கள் மற்றும் இங்கே இருக்கிற கோவிலில் வந்து விளக்கு போட்டு தான் போவாங்க. கல்யாணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், அது மாதிரி சொல்கிறவங்களாம் இந்த இடத்துக்கு வந்து தொட்டில் கட்டுறது, தாலி கயிறு கட்டுறது, அது மாதிரிலாம் இந்த வேப்ப மரங்களில் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற வேப்ப மரங்களில் பார்த்தாலே எவ்வளோ வேண்டுதல் வச்சுருக்காங்கன்றது அப்படியே நல்லா தெரியுது. இங்கே இருக்கிற கோவிலில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு நல்லா விளக்கெல்லாம் தீபாவளிலாம் ஏற்றி வழிபாடு பண்ணுறாங்க. இந்த மலையை நாம் அப்படியே ஏறி சுற்றி பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் அவ்வளோ அழகாக காட்சியளிக்குது. இந்த திருப்போரூர் நகரத்தில் இது மாதிரியான ஒரு இடம் இருப்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். நம்ம மலை உச்சிக்கு வந்து ஏறி பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் அவ்வளோ அழகாக காட்சியளிக்குது. இந்த மலை உச்சி மீது இருந்து இங்கேருந்து அப்படியே சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஊரே. கோவிலோட கோபுரம் இங்கேருந்து பார்க்கறதுக்கு கூட தெரியுது நாம் எங்கே இருக்கோன்ட்டு. இங்கே இருக்கிற பாறைகள்லாம் ரொம்பவே பழமையானதாகவே இருக்குது. இதுதான் வள்ளி அமர்ந்த குகையோட வியூ. இந்த கோவில் இருக்கிற இடத்துல பெரும்பாலும் வந்து ரொம்பவே குப்பையாக தான் இருக்குது, பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துக்கு வந்து இது மாதிரியான பிரார்த்தனை செய்வது மூலமாக நம்மளோட வேண்டுதல் நிறைவேறுது என்பது ஐதீகம். பாலாம்பிகை கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் அந்த கோவில் இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்துரு.